கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் லகாயில் ஊழியத்தின் சார்பாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்த வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த 2025வது ஆண்டில் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளை, இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய வாழ்க்கையில் தோல்வியின் மிகுதியில், வேதனையின் மிகுதியில், இழப்பின் மிகுதியில் இருந்த காலங்களிலே தேவன் அவர்களுடைய நிலையை கண்ணோக்கி பார்த்தவராக இந்த வார்த்தையை தம்முடைய தீர்க்கதரிசியின் மூலமாக அருளுரைக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கடந்த நாட்களில், கடந்த வருடங்களில் பலவிதமான இழப்புகள், போராட்டங்கள், தோல்விகள், அவமானங்கள், நஷ்டங்கள் இவைகள் எல்லாம் கடந்து வந்தாலும் கூட இந்த புதிய ஆண்டிலே தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறவராக அவர் காணப்படுகிறார். நிச்சயமாக அவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த வேத பகுதியில் 2 முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு நான் நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன். ஒன்று, அதே 2வது அதிகாரத்தில் 12வது வசனம் சொல்லுகிறது: உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தோல்வி மிகுதியினாலே, வேதனை மிகுதியினாலே தேவனை விட்டு தூரமாக அவர்கள் காணப்பட்டார்கள். அங்கே பலிபீடமும் அங்கே பலி செலுத்துகிற பழக்க வழக்கங்களும் அவர்களுக்கு மறந்து போனதாக காணப்படுகிறது. பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல தோல்விகள், வேதனைகள், இழப்பினங்கள் வருகிற பொழுது தேவனை விட்டு மறக்கிறவர்களாக, இல்லை விலகி போகிறவர்களாக காணப்படுகிறோம். இந்த புதிய ஆண்டில் நாம் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். தேவனிடத்திற்கு நம்முடைய முழு இருதயத்தோடு திரும்பக்கூடிய ஒரு நல்ல ஒரு பாக்கியத்தை இந்த புதிய ஆண்டில் நாம் எடுக்க வேண்டியது மிகுந்த அவசியமாக காணப்படுகிறது. 2வது ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் பார்ப்போமே ஆனால், அடுத்த வசனம் 2வது அதிகாரம் 13வது வசனம் சொல்கிறது: நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து. 2வதாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டிய, மாற வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்கிறது. கடந்த ஆண்டுகளிலே நாம் இழப்பினங்களினாலே, இல்லை வேதனைகளினாலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்திருப்போமே. ஆனால் அவைகளிலிருந்து மனம் திரும்பி நம்முடைய இருதயத்திலிருந்து ஒரு வருத்தங்கள் உண்டாகணும். பல நேரங்களில் அநேக தேவனுடைய பிள்ளைகள் சில தவறான காரியங்களை செய்து அவர்கள் மனம், அல்லாவுடைய இருதயம் கல்லாகி போயிருப்பதை கர்த்தர் இந்த இடத்துல அறிந்திருந்தபடியினால அவர் அங்கே யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக அருளுரைக்கதை பார்க்கும். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படித்தான் பல நேரங்கள் நம்முடைய இருதயங்கள் மறத்து போய்விடுகிறது. இந்த புதிய ஆண்டில் நம்முடைய இருதயங்களை கிழித்து தேவனுக்கு நேராக திரும்ப வேண்டியது மிகுந்த அவசியம். இந்த 2 காரியத்தை இந்த வருடத்தில் எந்த தேவனுடைய பிள்ளைகள் செய்கிறார்களோ நிச்சயமாக தேவன் அவருடைய வாழ்க்கையில இழந்தவைகளை திரும்ப பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அவர்கள் எதிர்பார்க்காத பெரிய காரியங்களை நிச்சயமாக தேவன் செய்வார். வாக்குரைத்த நமது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அதை நிறைவேற்ற அவர் வல்லமுள்ள தேவனாய் காணப்படுகிறார். அந்த வல்லமுள்ள தேவனுடைய கரத்தில் நாம் திரும்புவோம், நம்முடைய இருதயத்தை அர்ப்பணிப்போம். தேவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்மை சார்ந்த யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மிக்க நன்றி. கர்த்தர் ஸ்தோத்திரம்.